அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சையதுனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வன் நுகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கி வ ரலா நஃப்ஸி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بلى من أوفى بعهده واتقوا الله واتقى فإن الله يحب المتقين. إن الذين يشترون بعهد الله وأيمانهم ثمنا قليلا أولئك لا خلاق لهم في الآخرة ولا يكلمهم الله ولا ينظر إليهم يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் கருணையும் எம்பெருமானார் அஹமது அல் முர்த்தலா முஹம்மது அல் முஜ்தபா தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் பரிசுத்த குடும்பத்தார்கள், உற்றார், உறவினர், பரிசுத்தமான மனைவிமார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன், அஹ்ல பைத்துக்கள், சத்திய சீலர்களான சஹாபாக்கள், அஹ்ல பத்ரியின், உஹதியின், ஹந்தக்கியின், தபூக்கியின், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், சுலஹாக்கள், மூஹ்சினீன்கள், மூமினீன்கள், முத்தகீன்கள், முஸ்லிம்கள், நம்முடைய தாய், தந்தை, பிள்ளை, குட்டி, நம்முடைய வாரிஸ், கியாம நொடிநாள் வரை எல்லா மக்களின் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் கிருபையும் மஃபிரத்தும் இத்துக்கும் நீரானும் அஃபும் ஆஃபியத்தும் ரிசுக்கும் தூலுல் ஹயாத்தும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்து இந்த புனிதமான ரமலானின் ஒற்றைப்படையில் 23வது நோன்பிலே நாமெல்லாம் வீட்டியிருக்கின்றோம். இந்த புனிதமான ரமலானின் நிலைகள் பல்வேறான உலமாக்கள், பல்வேறான கருத்துக்கள், பல்வேறான ஆயாத்துக்கள், ஹதீஸுகள், பல்வேறான சம்பவங்களின் மூலமாக நமக்கு விளக்கி கொண்டிருக்காங்க. என்ன எவ்வளோ பேர் விளக்கி வைத்தாலும் கூட அவைகளை கேட்கக்கூடியவர்களாக நாம் இல்லை. உலகத்தரத்தை மாத்திரம் பார்க்குது. உலகத்தில் பார்த்தீங்களா, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தகாத ஒரு நோய், அந்த நோயில் யாரெல்லாம் மரணிக்க வேண்டுமோ, யாரெல்லாம் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தினார்களோ
அவர்களுக்கெல்லாம் பெரிய சிதைவை கொடுத்தா எல்லா நேரத்திலையும் அல்ல. லாக் டவுன் லாக்குன்னு போட்டான். ஆனால் கிட்டத்தட்ட அது ஒரு பாதி இப்போ இந்த பிரச்சனையில் வந்துருக்கு. ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையில் கேஸ் இல்லை, கடைகளிலே உணவு சமைப்பதில்லை, சரியான முறைகளிலே வீடுகளுக்கு சிலிண்டர்கள் செலுத்தப்படுவதில்லை. காரணம், யாரை சொல்லி எந்த ஆட்சி வந்தாலும் கூட குறையில்லை. இது அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்ற ஒரு சிறிய சோதிப்பு தண்டனை. என்னதான் காசு இருந்தாலும் நிம்மதியை ஆக்கி திங்க முடியாது. நான் ஒரு 10 நாள் போச்சுன்னு சொன்னால் எல்லாம் டவுசரில் கையை தொடச்சிக்கிட்டு தான் போகணும். காரணம் என்னண்டா, உணவு சம்பந்தமான உணவுகள் ஆன்லைன்லேயே பென்லைன்லேயே வேறு எங்கேயுமே கிடைக்காது. பென்லைன் தான் வீடு, ஆன்லைன் தான் கடை. அந்த அளவுக்கு இன்றைக்கி நெருக்கடிகள் வந்துருச்சு. பழைய காலத்தை நினைவு கூற வச்சிருச்சு. அந்த காலத்தில் தெரியாமையா இந்த காமராஜர் அந்த மேல் நோக்கி சென்று கருவ விதைகளை தூவினார். நிறைய மரம் இருந்துச்சு, அவ்வளோ நாள் குடிக்க தண்ணி இருந்துச்சு, ஆற்றுல தண்ணி போச்சு. இதில் எவனோ ஒரு கூமுட்ட அதிகாரி கேஸ், அதாவது யூத கிறிஸ்தவனுடைய அந்த நிலையில் அவைகள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்று கேஸையும் ஆக்சிஜனையும் எல்லா இலவையும் கொண்டு வந்தான். அப்போ கோர்ட்டில் சட்டம் போட்டான், கருவை இலைகள் மரங்கள் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் ஃபைன், அதை பூரா வெட்டுனான். நாம் சிந்திக்கணும். பெண்கள் சொல்லுவாங்க, மரம் வச்சவன் தண்ணி ஊற்ற மாட்டானா. அப்போ விளைய வைப்பது அல்ல. ஒரு சாதாரண விதையிலிருந்து பிரம்மாண்டமான மரங்களையும் பழங்களையும் காய்கறிகளையும் விறகுகளையும் வீடுகளுக்கு தேவையான தேக்கு போன்ற விலை மதிப்புள்ள வைர வைடூரியத்தை விட விலை மதிப்புள்ள பலகைகளையும் மரங்களையும் இந்த பூமியில் எல்லாம் கொடுக்குறான். அது கொடுத்ததுனால் மனிதனுடைய ரிஸ்க் எப்படி குறையும்? நிர்மூடனாக அன்னைக்கு அழித்தான். ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னால் கருவை இலைகளை எல்லாம், கருவை மரங்களை எங்கே பாருங்கள், கருவை மரம் நல்ல நிழல் கொடுக்கும். பலாட்டுகள் பூரா அதான் வரும். நீனா போய் விளைய வச்ச, தண்ணி ஊற்றுனே, முளைய வச்ச, அதனுடைய இலைகள் தலைகள் அதனுடைய காய்கள் கொத்தரங்காய் மாதிரி காஞ்சி போயிருக்கும். அதை போய் ஆடுகள் மாடுகள் திங்கும். அதுக்கு ஒரு வகையான ரிஸ்க் அந்த முள்ளு மரத்தில் எல்லாம் கொடுத்தான். கருவை மரத்தில் அந்த பிசின் எடுத்து கோந்தாக செஞ்சு இந்த ஒட்டுறதுக்கு அந்த காலத்தில் பிள்ளைகள் பயன்படுத்துங்க. அந்த சுள்ளிகள் சின்ன சின்ன அடுப்புக்கும், அந்த விறகுகள் பிரமாண்டமான ஹோட்டல் முதல் சிறிய குடிசை வரை எல்லாத்துக்கும் அது உபயோகிச்சிச்சு. கறிகள் கடைகளில் வெட்டுவதற்கு இதை மொத்தமான விளைஞ்ச மரங்களாக அறுத்து கொண்டு வச்சு கறி வெட்டுவாங்க. எவ்வளவெல்லாம் பிரயோஜனம் கொடுத்ததையெல்லாம் அடியோடு நீங்கள் ஒழித்தீர்கள். அல்லாஹ் இப்போ கேஸுக்கு ஒரு சோதனை கொண்டு வந்தான். கேஸுடைய கொரோனா. இது எந்த நாடும் எந்த அரசனும் அரசாங்கமும் எந்த ஆட்சியாளரும் இதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. தலை முடியை தான் நாம் பிச்சுக்கணும். காரணம், எது கூடாதோ அதை கூடும் என்றும் கூடாததை கூடாது என்றும் கூடுவதை தடுக்கதற்கும் இந்த இன்னைக்கு உலகத்தில் உள்ள மக்கள் எத்தனிச்சிட்டாங்க. ஏஐ வந்தாலும் பிஐ வந்தாலும் சிஐ வந்தாலும் என்ன திட்டங்கள் இந்த உலகத்தில் வந்தாலும் இயற்கைக்கு மாற்றம் யாரும் எதுவும் செய்ய முடியாது என்பதற்கு இந்த 2வது சோதனை. பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, பிறகு கேஸுடைய தட்டுப்பாடு. கிட்டத்தட்ட கொரோனாவுடைய அண்ணன் இல்லை தம்பி. அப்போ நீங்கள் பார்த்தீங்களா அல்லாஹ்வுடைய படைப்பை? எதையும் உதாசீனப்படுத்தாதீங்க. ஒரு காலத்தில் இந்த மின்மினு பூச்சிகள் நிறையா இருக்கும். ராத்திரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரியல் செட்டு கல்யாணத்தில் போட்ட மாதிரி இருக்கும். அது குண்டியில் லைட் எரியும். யார் கரண்ட்டு கொடுத்தா?
யார் பேட்டரி கொடுத்தா? அதுக்கு யார் அந்த சீரியல் செட்டை அங்கே செட் பண்ணுனா? செயற்கையின் மூலமாக இயற்கையை அழித்தார்கள். காட்டில் பார்த்துட்டா அப்படியே மின்னிட்டு இருக்கும் நட்சத்திரம் மாதிரி. அந்த குண்டியில் பூச்சி, அந்த லைட்டு, அந்த குண்டி, இந்த லைட் எரியிற பூச்சி அது. நம்ம தீப்பெட்டியில் பாட்டிலில் எல்லாம் பிடிச்சி வச்சுருப்போம். உங்களுக்கு நினப்பு இருக்கும் சின்ன பிள்ளைல. வீடுகள்லையும் வரும் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே அழகாக இருக்கும். லைட்டை நூற்றுட்டோம்ல அப்படியே மின்மினி மாதிரி. அதை பார்த்து தான் சீரியல் செட்டு செஞ்சான். அதை பார்த்து சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. எல்லாம் போச்சு பணம். பிறகு தட்டான் பறக்கும், பெரிய பெரிய தட்டான், ஊசி தட்டான். இந்த தட்டானை பிடிப்பதற்காக ஒரு சாரார் ஆண் பெண் பிள்ளைகள் விளையாடும். அதுகளுக்கு தெரியாது. ஆனால் நிறைய பிடிச்சி விளாண்டுட்டு விட்டுருவாங்க. ஒன்று ரெண்டு செத்தும் போயிடும். அந்த தட்டான்கள் இன்றைக்கி ஒளிந்து விட்டது. செயற்கை இயற்கையை அழிக்குது. பிறகு இந்த பாப்பாத்தி வண்ணாத்தி பூச்சின்னுவாங்க. அதில் பல்வேறான கலர்கள். சுபஹானல்லாஹ். அதில் காங்கிரஸ் கலரு, டிஎம்கே கலரு, இன்னும் என்னென்ன கலர்கள் அல்லாஹ் கொடுத்தான். அதையும் செயற்கை கொண்டு அழித்தார்கள். சிட்டுக்குருவி, ஒரு தேன் சிட்டு பறந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு 2 இன்ச்சுக்கு தான் இருக்கும். மூக்கு நீட்டமாக இருக்கும். அது உட்காராது. ஒரு செத்த நேரம் உட்காந்துட்டு இந்த இனிப்பு தேன்களை சேகரிப்பதற்காக உண்ணுவதற்காக அப்படி பறந்துக்கிட்டே இருக்கும். அந்த குருவியை பார்த்தீங்கன்னா பல கலர். அதுவும் அழித்தார்கள். இதெல்லாம் இதற்குரிய காரணங்கள் என்ன? இன்னைக்கு அரசாங்கத்துடைய மந்திரிய இப்போ காலத்தை நினைக்காதீங்க, முந்தைய காலத்தில் நினைங்கன்றான் சொல்லுது அந்த அம்மா. முந்தைய காலத்தை நினைப்பதற்கு எங்கே நீ வச்சிருக்க கருவைய? ஒரு காலத்தில் வேப்ப விறகு, ஒரு காலத்தில் புளிய விறகு, ஒரு காலத்தில் இந்த நொணா விறகு, இன்னொரு காலத்தில் இந்த அரக்க விறகு. அரக்க விறகுன்னு சொன்னால் பொண்ணு கொண்டெல்லாம் நிறையா போய் உட்காரும். அதில் சீயக்காய் மாதிரி ஒரு காய் வரும். இன்றைக்கி அதெல்லாம் மருத்துவம். எங்கே இந்த மரம்? செயற்கை கொண்டு இயற்கையை அழித்தார்கள். ஆமணக்கு தோட்டத்தில் பூமணக்க போகிற பிள்ளைன்னு ஒரு காலத்தில் ஒரு பாட்டு படித்தான். அந்த ஆமணக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய் போடா, விளக்கெண்ணைக்கு பிறந்தவளை போடி விளக்கெண்ணெய் மகளை நம்ம சொல்கிறோமா இல்லையா? அந்த விளக்கெண்ணெய் இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரயோஜனத்தை தருது. இதெல்லாம் இயற்கை. அல்லாஹ் ஒரு விதையின் மூலமாக படைத்தான். ஹலக ஸௌஜைனி ஸக்கர வல் உன்ஸா, எல்லாத்துலேயும் படைத்தான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அவன் படைத்திருப்பதற்கு ஊண்டுதல் தேவையில்லை, விலை தேவையில்லை. ஒரு இடத்துல காய்ந்திருக்கு ஒரு காடு. ஒரே ஒரு இந்த முள்ளு உள்ள சிறிய பலாப்பழம், ஒரு கிலோ 1.5 கிலோ வர மாதிரி. அது விலை ஜாஸ்தி, மருத்துவத்துக்குள்ளது. ஒரே ஒரு பழம் இருக்குது, ஒரு பழம் தொங்கிட்டு இருக்கு. எல்லாம் காஞ்சிருச்சு. அந்த மரத்துலேருந்து திடீர்னு அந்து விழுகுது. இந்த கொண்டைக்கிளி இருக்குது பாருங்கள், கார்க்கு டைல்ண்டு மஞ்சள் கலரில், எங்கேருந்தோ பறந்து அந்த பழத்தை கொத்தி அதில் ஒரு பிளாச்சுளையை எடுத்து அதில் ஒரு கொட்டையை எடுத்து தானே கொண்டு கீழே வச்சு அதை நோண்டுது. அந்த காட்டில் நோண்டிட்டு இதை உள்ள தள்ளி மண்ணை போட்டு கொஞ்சம் அது குழியாக விட்டு இது வாயால் போய் ஒரு ஆற்றில் தண்ணீர் கொண்டு அதில் ஊற்றுது. அப்படி ஊற்றி ஊற்றி வளர்த்து மழை பெய்யும் போதெல்லாம் ரெக்கையை வச்சு முடிக்கிறது. இப்படி அது கிட்ட இருந்து அதை வளர்த்து ஓரளவு செடியாக்கி அதன் மேலே உட்காந்து அந்த கிளி என்ன ரீங்காரமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து. நம்ம சொல்கிறோம் கீ கீ கீன்னு கத்துதுண்டு. இல்லை, கீ கீன்னு கத்தலை. நாம தான் கூ கூ கூக்குன்னு கூக்குரல் போட்டு நரகத்துக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த விடுதலையை கொடுத்தான் அல்லாஹ் 3வது பத்தில். அல்லாஹும்ம ஆத்திக்னா மினன் நார், அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஃப் அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் வதஹில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். ஒரு பறவை அழியும் மரத்தை அதிலிருந்து ஒரு கொட்டையை எடுத்து அழியா மரமாக அதில் போட்டது என்று சொன்னால், அதில் உள்ள கொட்டையை பூரா எடுத்து போட்டிருந்தா எவ்வளோ மரம் வந்திருக்கும்?
இதை நீ செஞ்சியா, யார் செஞ்சா? அல்லாஹ் செய்கின்றான். தன் படைப்பினங்களை கொண்டு அல்லாஹ் காடு, வனாந்தரம், மலை, கடல், திடல், காஞ்ச இடம், பசுமையான இடம், வயல், வரப்பு என்றெல்லாம் அல்லாஹ் அவைகளை தூவி விடுகின்றான். அறிவை இழந்த இன்றைக்கு மந்திரியாக வரக்கூடியவர்களும் அல்லது ஆட்சிக்கு வரக்கூடியவர்களும் அறிவை இழந்து போட்டியின் காரணமாக பணம் சுரண்டும் முதலீகளாக ஹராமை செய்து ஜினாபனா செய்து ஆட்சிக்கு வருவதன் காரணமாக இந்த சிந்தனைகள் இல்லை. இன்றைக்கும் எவ்வளவோ காடுகள் இருக்குது. உதாரணமாக திருச்சியிலேருந்து மெட்ராஸுக்கு போகிறோன்னா போகிற வழியில் எல்லாமே ஊராக இருக்குது, இல்லை எல்லாம் காடுகள். ஏன் இந்த நற்சிந்தனைகள் வரமாட்டுது இவனுங்களுக்கு? தெய்வ பக்தி என்று சொல்லக்கூடிய நிலை வாயளவிலேயும் சண்டையிலேயும் இரத்தம் ஊற்றுதலையும் இருக்கு. இன்றைக்கு 3 மதத்தில் யார் உண்மையான தெய்வீ பக்தி உள்ளவர் என்பதை யாரும் இன்னும் அறியல. ஆனால் அது சம்பந்தமாக மக்கள் முஜாதிகளும் இன்னைக்கு ஒரே அணியில் வாழக்கூடிய நிலைகள், அவர்கள் விட்டு கொடுத்து வாழக்கூடிய நிலைகள் இருக்கு. ஆனால் இதை தடுப்பது மேலும் கீழும் இன்றைக்கு அரசாங்கத்துடைய அலுவல்களின் கொள்ளைக்காரர்கள் தான். நாம் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்குறானே, அஃபலா ததப்பருல் குர்ஆன் அலா குலூபிஹின் அக்ஃபாலுஹா. அல்லாஹ் குர்ஆனில் பல நற்சிந்தனைகளை வைச்சிருக்கான். எந்த துறையை பேசணுமா? மரம், செடி, கொடி, தங்கம், உலகப் பொருள், எங்கே வைரம் இருக்குது, எங்கே தங்கம் இருக்குது, எல்லாம் குர்ஆனில் இருக்கு. ஏன் நாம் நடந்து அமர்ந்து உறங்குகின்ற இடத்திலும் கூட விலை மதிக்கத்தக்க, மதிக்கத்தகாத, மதிக்க முடியாத அவ்வளோ பொருள்களை எல்லாம் ஹசானாவில் உள்ளடக்கி வச்சுருக்கான். சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வலில்லாஹில் ஹஸாயினுஸ் ஸமாவாத்தி வல் அர்ள். வானத்திலேயும் பூமியிலேயும் ஹசானா இருக்குது. இந்த அமெரிக்காக்காரன் சொன்னால் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நாளில் 2000 நெருங்கும்போது அங்கே சந்திர மண்டலத்தில் வீடு கட்டியிருக்கான். நாம் என்ன இங்கே மண்ணிலேயே மண்ணாக போயிட்டு கிடக்கு. சிறிய நாடல்ல, வல்லரசு இன்னைக்கு ஈரான். காரணம், தொடை நடுங்கிகளும் பயந்து கும்பிடு போடக்கூடியவர்களும் இன்னைக்கு அடங்கி உட்கார்ந்துருக்கான்னு சொன்னால் அல்லாஹ் அந்த ஈரானுடைய வலிமையை அதிகப்படுத்துவானாக. அந்த ஈரானுடைய மக்களுக்கு ஈமானின் வெளிச்சத்தை இன்னும் திறந்து கொடுப்பானாக. அவருடைய 1000 படை வளங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஊட்டச்சத்தை வழங்குவானாக. ஏனைய நாடுகள் அதை பார்த்து பயப்படும் நிலைகளிலே அல்லாஹ் ஆக்கி, யார் ஈரானுக்கெல்லாம் உதவுகின்றார்களோ அவர்களுக்கு அஃபு, ஆஃபியத்து, பரக்கத்து, நியமத்து, ரஹ்மத்து அவருடைய நாடுகளை வளம் பொருந்தியதாக அல்லாஹ் ஆக்கட்டும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சில சோதனைகள் தான் நாம் செய்கின்ற பாவத்துக்காக நமக்கு வருது. அல்லாஹ் தர்றது இல்லை. இன்னைக்கு கடைசியில் விறகு கூட கிடைக்கல. ஒரு காலத்தில் கடைக்கு போனால் பிரியாணி ஆக்கிறதுக்கு என்ன வாங்குவான்? புளிய விறகு ஒரு 5 எடை கொடுங்க, முள்ளு விறகு ஒரு 5 எடை கொடுங்க, எல்லாம் கலந்து வாங்குவான். வேப்ப விறகு ஒரு 5 எடை கொடுங்க. இன்றைக்கி எங்கே போச்சு? கடையே இல்லையே. இந்த பாலக்கரையில் அந்த மோனையில் இரும்பு கடை சேர்ந்தில் பெரிய விறகு கடை இருக்கும். எந்த நேரம் பார்த்தாலும் டப்புன்னு ஒருத்தர் கோமணத்தை கட்டி தலப்பாவை கட்டிக்கிட்டு விறகை வெட்டிக்கிட்டே இருப்பாங்க 2-3 பேர். ஒருத்தர் வண்டியில் வச்சு கொண்டு விற்றுட்டு வருவார். யார் கேட்குறாங்களோ அவங்களை கொண்டு போட்டு வருவார் வண்டி வாடகையோட. இன்றைக்கி எங்கே போச்சு அந்த கடை? விறகுதான் என்ற ஒரு நிலை வந்தால் இன்றைக்கி மக்களுடைய நிலை அதோ கதி. ஆனால் அல்லாஹ் நாடினால் கிடைக்கும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நம்மளை படைத்த ரப்பு, நம்மளை படைத்த ரஹ்மான், நம்மளை போஷிக்கக்கூடிய அர்ஹமுர் ராஹிமீன் கஃபூருர் ரஹீம், அவனை நாம் அஞ்சும்போது எல்லாம் நம்மை கண்டு அஞ்சும். இந்த அஞ்சு நம்மளிடத்திலே அஞ்சும். அவைகளை நாம் தயாராக்கி கொள்ள நம்மை படைத்த ரப்பை சிறமேற்கொண்டு அவன் சொன்ன ரசூல் காட்டி கொடுத்த நல்லூர் நாதாக்கள் வாழ்ந்த வழிகளை பின்பற்ற நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் கேட்குறான்,
இன்னல்லதீன நபியே, சில மக்கள் யஷ்தரூன பி அஹ்தில்லா, அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை அல்லாஹ்வை ஏற்று ரசூலுக்கு வழிபடுவேன் என்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை சொன்ன பிறகு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த அஹ்து உடன்படிக்கையை வித்துடுறாங்க. யார்கிட்ட? ஷைத்தான்கிட்ட. உலகத்தில் பொன், பொருள், மண் இது மூணையும் தேடி அதை வித்துடுறாங்க ஈமான. ஐமானிஹிம், அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை அந்த ஈமானை வித்துடுறாங்க. சமனன் கலீலா, சொற்ப உலக கிரயத்திற்காக. உலக வாழ்வு ஒரு மூச்சை விட்டு ஒரு மூச்சு இழுப்பதற்குள் இந்த உலக வாழ்வு முடியுது. நம்ம காலங்களால் நீண்டு இருக்கலாம். தௌராத் வழங்கிய, இன்ஜீல் ஜபூர் வழங்கிய ரப்பு அவர்களுக்கு கொடுத்த ஆயுளில் கடைசியில் கடுகில் ஒரு பங்கு கூட நமக்கு கொடுக்கலை. நம்முடைய ஆயுள் மா பைன சித்தீன வசபழீன். நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 60-70. இன்றைக்கி ரொம்ப ரேர். 45, 35, 30, 28 இப்படி போயிடுது. அது நல்ல மரணமும் கிடையாது. பீன் கத்திட்டு வர்றான், தூக்கிட்டு போகிறான், அங்கே மையத்தாக வருது, அப்போ கத்தாமல் வருது. அப்போது நாம் எந்த வாழ்வோ அந்த வாழ்வை தான் நம்முடைய வாழ்வு கடைசி முடிவு நமக்கு வரும். நாம் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டால், ஈமானுடைய தரத்தை தக்க வைத்து ஈமானை நாம் வளர்த்தால் அது அரிசி வரைக்கும் கிளைகளாக போய் அடையும். அசலுஹா சாபித் வ ஃபரவுஹா ஃபிஸ் ஸமா. எனவே சொல்கிறான், உலாயிக்க லா ஹலாக லஹும் ஃபில் ஆஹிரா. நபியே, இந்த உலகத்தை தேர்ந்து மர்மியை விற்றவர்களுக்கு, ஈமானை விற்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த உலகத்தில் கிடைச்சிரும். என்ன? பொன், மண், மனைவி கிடைச்சிடும். வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவரிடத்த பேச பிரியப்பட மாட்டான் ஆகிரத்தில். வலா யந்துரு இலைஹிம், அவங்கள திரும்பியும் பார்க்க மாட்டான் அல்லாஹ். யௌமல் கியாமா, கியாமத்தன்றைக்கு அவங்க முகரையில் முடிக்க மாட்டேன், ஓடுறான்ற மாதிரி சொல்லிடுறான். வலா யுஸக்கீஹிம், அவன் பரிசுத்தமாகுவதற்கு, பரிசுத்தப்படுத்துவதற்கு அவகாசமும் இருக்காது. வலஹும் அதாபுன் அலீம், நொம்பலம் செய்யப்பட்ட நோவினை நிறைந்த ஒரு வீடு, நரகம் அவர்களுக்கு தயாராக இருக்குது. அதைத்தான் சொல்கிறான், அல்லாஹும் ஆத்திக்கனா மினன் நார். அந்த அதாபயனை விட்டு விடுதலை கொடு, பாதுகாப்பை கொடு, ஜன்னத்தை கொடுன்னு நம்ம கேட்குறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, பிந்திய பத்தின் விளைவு 21, 23 போச்சு. இன்னும் ஒரு சில தினங்களே நம்மை அடைய இருக்கின்றது. நாம் ரஹ்மானின் சன்னிதானத்தில் ரஹீமாகிய கஃபூருர் ரஹீம் என்ற அந்த முழு தன்மையை பெற்றுவதோடு, அல்லாஹும்ம அஅத்திகனா மினன் நார் வஅத்ஹில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் என்ற முழு தன்மையை பெற்று நாம் ரஹமத்திற்கும் மக்ஃபிரத்திற்கும் தகுதியுடைய மக்களாக எப்பொழுதும் ஈமானின் தரத்தை கூட்டி 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 உயர்வாக ஆக்கி நாம் வாழ வேண்டுமே தவிர தாழ்ந்து விடக்கூடாது. அந்த தாழ்ந்து விடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த 23 லைலத்துல் கத்ர் இருக்கலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விடுதலை வழங்க ஒரு அருள் பாக்கியம் காட்சி தந்திருக்கின்றார்கள். அவ்வாறு வாழ, நம்முடைய ஈமானை பரிசுத்தப்படுத்த, இந்த வீணா போன உலகத்தின் வாழ்வு மண், பொன், மனைவி. பொன் என்றால் தங்கம், பெண் என்றால் மனைவி. அப்போது இந்த 3க்கு தான் இந்த உலகம். அதுக்காக ஈமானை யாரும் இழந்திட வேண்டாம். யா அல்லாஹ், எங்களுடைய அகப்புற பாவங்களை மன்னித்து, எங்களுடைய குடும்பத்தார்கள், உற்றார், உறவினர், பேரம்பேத்தி, பிள்ளை குட்டியுடைய பாவத்தை கியாமத்துடைய நாள் வரை மன்னித்து, ஈமானில் ஜேஜஸ்த் பெற்றவர்களாக
மிக உயர்ந்தவர்களாக, ஈமானில் மிக வெற்றி பெற்றவர்களாக நாங்கள் ஆவதற்குண்டான பாக்கியத்தை கொடுத்து, நாங்கள் வாழும் காலங்களெல்லாம் வாழ்வாதாரத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் சிரமம் இல்லாமல் உணவு, உடை, வாழ்க்கை, அதன் ஆதாரங்களை, பொருளாதாரத்தை எங்களுக்கு இலகுவாக ஆக்கித்தா. ஈரானை வல்லரசாக மாற்றி கொடு யா அல்லாஹ். எல்லா நாடுகளையும் அமைதியுடன் இருக்க, அவர்களுடைய வேலையை பார்க்க, இந்த கட்ட பஞ்சாயத்துக்கு செல்கின்ற, அடிக்கடி சென்று முஸ்லிம்களை கொல்லக்கூடிய இந்த யஹூதி நஸ்ரானி, சுருக்கமாக இஸ்ரேல், அமெரிக்கா, அவனை சார்ந்த நோட்டோ, அவன் நொட்ட முடியாது, நோட்டோ அவர்களை நீ ஓரம் கட்டி நல்லோர்களை சபைக்கு முன் கொண்டு வந்து சொச்ச காலங்களில் நிம்மதியாக நாங்கள் வாழ எங்களுக்கு குழப்பமில்லாமல், இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே அது இல்லை, இது இல்லை, அது போது, இது போதுன்ற அவன் தொழுது தொலைங்கடா, அவன் செஞ்சு தொலைங்கடா, ஏண்டா போட்டு குழப்புறீங்க தீனை? அவனுடைய நெஞ்சத்தில் குஃபுரையும் குபாடத்தையும் நீக்கி மிக பெரும் ஈமானின் வெளிச்சம் என்னும் ஹிதாயத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅ்துனி மினல் முஸ்லிமீன்.